இப்போ விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இந்த பிக் பாஸ் சீசன் 9th ஷோ இப்போ ஓடிட்டு இருக்கு இல்லையா? இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்ல ஒரு பிக்கெஸ்ட் ஷோவா பார்க்கப்பட்டது. முக்கியமா தமிழ்ல வந்துட்டு அதோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோ வந்துட்டு தமிழ்ல வர்றது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஷோவா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9th சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபகரமா இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த ஷோவோட டிஆர்பி. ஏன்னா இந்த பிக் பாஸ் 9th சீசன் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்ல பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. ஒரு டிவில டெலிகாஸ்ட் பண்ற சீரியலா இருக்கட்டும், இல்ல ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ஷோவா இருக்கட்டுமே, அது மக்களிடையே நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அது வந்துட்டு நல்ல சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்றத அந்த ஷோவோட அந்த டிஆர்பி ரேட்டிங் வச்சுதான் சொல்லுவாங்க. அதனாலதான் நல்லா போற சீரியல் எப்பவுமே பிரைம் டைம்ல தூக்கி போடுவாங்க. ஒரு பிரைம் டைம் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு மேல மக்கள் வந்துட்டு டிவி வீட்டுல ஆன் பண்ணி எல்லாரும் சகஜமா பார்க்கக்கூடிய அந்த ஈவினிங் 7 மணிக்கு மேல டெலிகாஸ்ட் ஆகுற எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைம் டைம் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த நல்ல நல்ல சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு மேல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ நல்லா போகுது அப்படின்னாலும் அதை வந்துட்டு பிரைம் டைம்ல 7 மணிக்கு மேல தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஷோ நல்லா போகணும், மக்கள் விரும்பி பார்க்கணும் அப்படின்னாலும் அதையும் பிரைம் டைம்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி த மோஸ்ட் பிரைம் டைம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸா ஒரு 9 மணிக்கு மேல மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து ஒரு டிவியை பார்க்குற ஒரு டைம் இருக்குல்ல, நைட்டு 9 மணிக்கு மேலன்றது. ஸோ அதுதான் மோஸ்ட் பிரைம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியான ஒரு மோஸ்ட் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் பண்ண ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான் இந்த பிக் பாஸ் ஷோ. அப்படி மோஸ்ட் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகியும் கூட இந்த பிக் பாஸ் சீசன் 9 பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5.61 ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. ஆனா இதே நீங்க மலையாளத்துல மோகன்லால் தொகுத்து வாங்குற அந்த பிக் பாஸ் ஷோ, மலையாள பிக் பாஸ் ஷோ பாத்தீங்கன்னா 12.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. தெலுங்கு பிக் பாஸ் ஷோ இதை வந்து நாகார்ஜுனா தொகுத்து வாங்குறாங்க. ஸோ அந்த ஷோ பாத்தீங்கன்னா 11.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அப்படியே கன்னடத்துல போனோம் அப்படின்னா அந்த ஷோ வந்துட்டு சுதீப் அவர்கள் தொகுத்து வாங்குறாங்க. அந்த ஷோ பாத்தீங்கன்னா 10.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ தமிழ்ல வெறும் 5.61 ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. ஆக்சுவலா அந்த டிஆர்பி அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ஷோக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க, அந்த ஷோக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைப்பாங்க. டிஆர்பி அடிவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதையும் கட் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் வராங்க இல்லையா, ஸோ அதையும் கட் பண்ணிடுவாங்க. இந்த விளம்பரங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு டிவில டெலிகாஸ்ட் பண்ற அந்த ஷோவோட டிஆர்பி பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா அதிக பொருட்செலவுல செலவு பண்ணி டெலிகாஸ்ட் பண்ற ஒரு ஷோ அப்படின்றது இவ்வளவு செலவு பண்ணியும் இவ்வளவு மோசமான ரேட்டிங் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு மோசமான நிலைமை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரேட்டிங் இருக்குல்ல, இந்த ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சீரியல் ரேட்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோசமானதா. இந்த ரேட்டிங்கை ஒரு சாதாரணமா எடுக்கக்கூடிய ஒரு சீரியலே அடிச்சு உடைச்சிட்டு போயிருது. ஏன்னா அதே டிவில ரொம்ப நார்மலா வர அந்த பாண்டி ஸ்டோர் 2 இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா 6.46 ரேட்டிங்ல இருக்கு. சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சிங்கப்பெண்ணை சீரியல் பாத்தீங்கன்னா 9.57 ரேட்டிங்ல இருக்கு. ஸோ ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சீரியலே அந்த பிக் பாஸ் ஷோட ரேட்டிங்கோட எங்கேயோ இருக்கு அப்படின்னா அப்ப அந்த பிக் பாஸ் ஷோ எவ்வளவு மோசமா மக்களிடையே ஒரு மிக மோசமான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றது நம்ம இந்த டிஆர்பி ரேட்டிங் வச்சு தெரிஞ்சுக்க முடியும்.